அன்பார்ந்த மாணவர்களே, இன்று நாங்கள் கணிதம் உந்தன் நண்பன் எனும் பகுதிக்கூடாக தரம் 6 மாணவர்களுக்கான தவணை 2 10ஆம் பாட அலகான தெரிதல் எனும் பாட அலகினை பற்றி பார்க்க இருக்கிறோம். ரைட், இந்த பாடத்தை நாங்கள் படிக்கிறதுக்காண்டி எங்களோட நண்பர் மிக்கி வந்திருக்கிறாரு. அவர் உங்களுக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறார். என்னென்னா, ஒரு வீட்டில் அப்பா அம்மா 2 பிள்ளைகள் இருந்தாங்க, அக்காவும் குட்டி தங்கச்சி. அப்பா ஒரு நாள் வேலைக்கு போனதுக்கு பிறகு அம்மாவும் அக்காவும் குட்டி தங்கச்சியும் தங்கட வேலையை செய்கிறதுக்கு ஆயத்தமானாங்க. அம்மா என்ன செய்தா? அம்மா தண்ட சமையல் வேலையை பார்க்குறதுக்கு வலிக்கிட்டா. அக்கா படிக்கிறதுக்கும் குட்டி தங்கச்சி விளையாடவும் வலிக்கிட்டாங்க. ரைட், அப்போ இங்கு வைக்கப்பட்டுள்ள பொருட்களில் அம்மா தனக்கு தேவையான பொருட்கள் எடுக்கிறா. அம்மா சமையல் வேலைக்கு போகிறதால கத்தி, கரண்டி, முட்கரண்டி, இந்த 3 பொருளையும் தனக்கு எடுத்து வச்சு கொண்டாங்க. ரைட், அக்கா என்ன செய்தா? அக்கா படிக்க போகிறதால அக்கா பென்சில், அடிமட்டம், கவராயம், கட்டர், இது 4ஐயும் எடுத்து வச்சு கொண்டாங்க. ரைட், மிகுதி உள்ள பொருட்கள் எல்லாம் என்ன பொருட்கள்? விளையாட்டு பொருட்கள். அப்போ தங்கச்சி என்ன செய்கிறா? தண்ட விளையாட்டு பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் 3ஆக பிரிக்கப்பட்டிருக்குது. ரைட், இதுக்கு நாங்கள் பெயர்கள் கொடுக்கலாம். என்ன பெயர்கள்னு சொன்னால், அம்மா சமையல் தேவைக்கு பயன்படுத்தின பொருட்களை நாங்கள் சொல்லலாம் சமையல் அறையில் பயன்படுத்தும் பொருட்கள். ரைட், அதே மாதிரி அக்கா படிக்க போனவ அக்கா எடுத்து வச்ச பொருட்கள் கற்றல் உபகரணங்கள். ரைட், குட்டி தங்கச்சி விளையாட போனால் இப்போ குட்டி தங்கச்சி எடுத்து வச்ச பொருட்கள் விளையாட்டு பொருட்கள். ரைட், இந்த பாடம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், தெரிதல் என்ற பாடம் பண்பு ரீதியாக பொருட்களை வேறுபடுத்தி அறிதல் தெரிதல் எனப்படும். அப்போ இங்கே வைக்கப்பட்ட பொருட்கள் சமையல் அறையில் பயன்படுத்தும் பொருட்கள், கற்றல் உபகரணங்கள், விளையாட்டு பொருட்கள் என்று சொல்லி 3ஆக வகைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பிள்ளைகள் நாங்கள் மற்றொரு உதாரணம் பார்ப்போம். இதில் முதலாவது தரை போக்குவரத்து சாதனங்கள், 2ஆம் வகை ஆகாய போக்குவரத்து சாதனங்கள், 3ஆவது நீர் போக்குவரத்து சாதனங்கள். ரைட், 3 பண்புகளில் நாங்கள் வகுத்து வச்சிருக்கிறோம். இதை நாங்கள் கொஞ்சம் கார்ட்ஸில் கிடக்கு, அதை நாங்கள் வேறு பிரித்து வைக்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர்மூழ்கி கப்பல். அப்போ அது என்ன? நீர் போக்குவரத்து சாதனம். 2வது பாய் கப்பல், அதுவும் என்ன? நீர் போக்குவரத்து சாதனம். ரைட், யுத்த விமானம். யுத்த விமானம் என்ன? ஆகாய போக்குவரத்து சாதனம். ஆகாய போக்குவரத்து சாதனம். ரைட், அடுத்தது விண்கலம். விண்கலம் ஆகாய போக்குவரத்து சாதனம். ஆகாய விமானம், அதுவும் ஆகாய போக்குவரத்து சாதனம். ரைட், இனி லொரி வண்டி தரை போக்குவரத்து சாதனம். ரைட், முச்சக்கர வண்டி தரை போக்குவரத்து சாதனம். மோட்டார் கார் தரை போக்குவரத்து சாதனம். ஜீப் வண்டியும் தரை போக்குவரத்து சாதனம். எங்கும் போக்குவரத்து சாதனங்கள்
பண்பு ரீதியாக 3ஆக பிரிக்கப்பட்டிருக்க. 1 தரை போக்குவரத்து சாதனம், 2 நீர் போக்குவரத்து சாதனம், 3 ஆகாய போக்குவரத்து சாதனம். இவ்வாறு பண்பு ரீதியாக நாங்கள் சூழலில் காணக்கூடிய பொருட்களை வெவ்வேறாக வகைப்படுத்தி அவற்றுக்கு பெயர்களை இட முடியும். இச்செயற்பாடு தெரிதல் எனும் பாடத்தினூடாக உங்களுக்கு கற்பிக்கப்படுகின்றது. மீண்டும், தெரிதல் என்பது பண்பு ரீதியாக பொருட்களை வேறுபடுத்தி அறிதல் என்பதாகும். நன்றி.